ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திரிசூலநாதர்ன்ற ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசிருக்க இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திரிசூலம்ன்ற ஒரு ஊரில் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, சென்னை விமான நிலையத்துக்கு அருகில் வந்து திரிசூலம் செல்லும் சாலையில் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1000 வருட பழமையான ஒரு கோவில். இந்த கோவிலை கட்டி கிட்டத்தட்ட வந்து 1000 வருடங்கள் இருக்கும். அந்தளவுக்கு பழமையான ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிலை சுற்றி ஒரு 4 மலைகள் வந்து இந்த கோவிலை சுற்றி வந்து இருக்குது. இந்த 4 மலைகள்ன்றதை வந்து எதை குறிப்பிடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, 4 வேதங்களை வந்து குறிப்பிடுறாங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா, முதலாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்து கல்வெட்டு எல்லாமே வந்து கிடச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, உட்பிரகாரம் வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். உட்பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, விநாயகருடைய சன்னதி, அப்புறமா ஸ்ரீனிவாசருடைய சன்னதி, ஆதிசங்கரருக்கு வந்து தனியாக வர சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம தட்சிணாமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிலில் வீராசனத்தில் வந்து அமைஞ்சிருக்கிறாரு. அது வந்து தனி சிறப்புன்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறமா சரபேஸ்வரருடைய உருவம் வந்து பார்த்திங்கன்னா, தூணில் வந்து செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாகத்துடன் கூடிய விநாயகருடைய சிலையுமே வந்து இந்த கோவிலில் இருக்குது. அதுவுமே வந்து தனி சிறப்பு. ஆறுமுக பெருமான் வந்து பார்த்திங்கன்னா, மயில் மீது அமர்ந்து தெய்வ யானை மற்றும் வள்ளியுடன் காட்சி தராரு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, முத்துக்குமார சுவாமியோடைய சன்னதியுமே வந்து இருக்குது. கோஷ்டமூர்த்திகளான லிங்கோத்பவர், துர்கை சன்னதி, சண்டிகேஸ்வரருடைய சன்னதி, காலபைரவருடைய சன்னதி, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. இதாங்க முருகருடைய சன்னதி. இங்கே வந்து கோஷ்டமூர்த்திகளான பிரம்மா வந்து இருக்கார். அப்புறமா சண்டிகேஸ்வரரும் வந்து இருக்கார். இதாங்க சண்டிகேஸ்வரருடைய சன்னதி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடராஜருடைய சன்னதியுமே வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கேட்டு போட்டு வச்சுருக்கன்றதுனால நம்மளால் வந்து பார்க்க முடியல. சுவாமியை வந்து நம்ம ஃபுல்லாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பிரகாரம் வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி ஒன்றாக அமைந்த திரிசூலத்தை கையில் ஏந்தியவாறு இருப்பதனால் திரிசூலநாதர் என்ற பெயர் வந்தது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா திரிபுர சுந்தரின்ற பெயரை நமக்கு வந்து அருள் புரிகிறாங்க கைஸ். பிரம்மா தனது படைத்தல் தொழில் நன்றாக நடைபெறுவதற்காக குளத்தை உருவாக்கி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கி வருகின்றார். சிவபெருமான் பிரம்மாவிற்கு அருள் புரிந்ததாக கூறப்படுகின்றது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலேருந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக பார்க்குறதுக்கே வந்து செமையாக இருக்குது. காற்று கூட வந்து நல்லா அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நீங்கள் வந்து இந்த கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணணுன்னா வந்து பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங்காக வாங்க, அப்படி இல்லைனா வந்து ஈவினிங் டைமாக வாங்க. மத்தியானம் போலலாம் வந்திங்கன்னா கொஞ்சம் வெயில் நிறைய அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோவிலாம் இல்லை. ரொம்ப சின்ன கோவில் தான். நீங்கள் எப்போ வந்தாலுமே வந்து உங்களால் பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்பலாம். இந்த மரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நாகலிங்கங்களுடைய சன்னதி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய சிலையுமே வந்து இருக்குது. இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி மரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம தீர்த்தம்னு வந்து சொல்கிறாங்க. பிரம்ம தீர்த்தம் வந்து பிரம்மா வந்து உருவாக்குனாருன்னு நான் வந்து உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் பார்த்திங்கன்னா. அதுதான் வந்து இந்த பிரம்ம தீர்த்தம்னு வந்து வச்சுருக்காங்க பேர். அப்புறமா நல்லாயிருக்கு கைஸ். இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மரங்கள், செடி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து நேச்சராக வந்து செமையாக இருக்குது கைஸ்.
ஸோ அவ்வளோதாங்க இந்த கோவிலை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.